அந்த ஊடகங்களெல்லாம் அவர்கிட்ட எதுவும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு வெளியே வந்துட்டு வளர்றானுங்கன்னும் போது அதெல்லாம் நம்ம டெபேட்டாக எடுக்கிறது தப்பு. இதெல்லாம் வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்ப வேண்டிய இதுதான். இது எப்போவோ கீழ்ப்பாக்கத்துக்கு போயிட்டு இருப்பான் விஜய். அதை காப்பாற்றி கை கொடுத்து தூக்குறது திமுக தான். தாவேக்கான்னு அந்த ஆள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தான் வரும்போதே சொன்னான். எவன் போய் இப்போ கூட்டணிக்கு போயிட்டான்? யார் போனா சொல்லு? யாராவது கூட்டணிக்கு போன என்ன போகணும்? இந்த வயசுல இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு? வயசு என்ன சார்? வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வயசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன போய் லிவிங் டுகெதர்ல இருந்துகிட்டு இருக்கேனா? என்ன போய் பார்த்து இப்படி பேசுறீங்க? நான் கழியிற போது பேசாதீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி எல்லா ஊடகங்களும் நீங்க வந்து இது பண்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா தரப்புலையும் செல்வாக்கு ஏறிக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி. அது வந்து இந்த தேர்தலில் நிச்சயம் தெரியும், அம்பலமாகும். சரி, இப்போ இன்னொரு விஷயமும், இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கும் எலெக்ஷன் டைமில் வந்து எதிர்கட்சிகள் செய்கிற சதி, எங்கள் மீது தவறான பரப்புரையை பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதிமுகவோ அல்லது பாஜக கூட்டணியோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை. நான் அது வேறு விஷயம், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்கிறேன். ஒரு கற்பழிப்பு சீனை வந்து எதிர்கட்சிகள் செட்டிங் பண்ண முடியுமா? அதுக்குன்னு சொல்லி வேற பெண்களை கூப்பிட்டு வந்து நீ போமா, நீ உன்னை 4 பேர் கற்பழிப்பாங்க, அதை நாங்கள் இஷ்யூவாக அவங்களுடைய ஆட்களை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி தவறுகளை செய்ய வச்சு அது திமுக மீது பழிய போடுறாங்க அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், யாருடைய ஆட்கள்ன்றது முக்கியம் இல்லை. அது போன்ற ஒரு நிலை உருவாக்குறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இப்போ நேற்று கூட தரமணியில் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி குழந்தை 3 பேர் வந்திருக்காங்க, வேலை தேடி வந்திருக்காங்க. அதே பீகாரை சேர்ந்த ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழித்து அந்த கணவனை கொன்று அந்த பச்சிளங்குழந்தையை கொடுமையாக அடித்து கொன்று எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில் வந்து வெட்டி சாக்கு மூட்டையில் வந்து வெவ்வேறு பகுதியில் வீசிட்டு போயிருக்காங்க. அப்போது இவனுங்க வந்து அது பீகாரை சேர்ந்தவங்களோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ, அப்போ இங்கே வந்து என்னென்னா போதை வஸ்துகளுடைய விநியோகம் அமோகமாக இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிற எண்ணம் எப்போ ஏற்படும்? ஒரு பெண்ணை வந்து பல பேர் சேர்ந்து கற்பழிக்கிற எண்ணம் எப்போ ஏற்படும்னா பெரும்பாலும் போதை தான் அவனை உச்சத்துக்கு கொண்டு போகும். அவன் மனுஷனாக இருந்தான்னா அவன் நினைப்பான், எனக்கும் ஒரு மகள் இருப்பா, எனக்கும் ஒரு சகோதரி இருக்கா, என் மனைவியை இப்படி பண்ணாங்கன்னா இப்படி நினைப்பானா இல்லையா? நினைப்பான். அப்போ அவனாக இல்லாமல் போதை வஸ்து அவனுக்குள்ளே ஊடுருவனால தான் ஒரு கொடுமையான கணவனை அதாவது கணவன் முன்னாடியே மனைவியை கற்பழிப்பதும், அந்த மனைவிக்கு கற்பழித்த பிறகு கணவனை அடித்தே கொள்றதும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையாச்சும் விட்டுட்டு போகாமல் அந்த குழந்தைய கூட அடித்து கொள்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் போதை வஸ்து சரளமாக பழக்கத்தில் இருக்குது. கல்லூரிகள், ஒரு காலத்தில் கல்லூரிகள் தான் நம்ம சொல்லணும், இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் போதை வஸ்து அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழக அரசு காவல்துறை என்ன பண்ணுது சொன்னால், போதையை பிடிக்கிறோம், இந்த குட்கா இருக்கு இல்லையா, டான்ஸ் பார்க்க செய்திகள்ல பாக்குறீங்க அப்படின்னா நாங்க பிடிக்கிறதுனால தானே நீங்க பாக்குறீங்க, பிடிக்காம இருந்தா உங்களுக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி புழக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றோம். இல்ல, நான் எப்படி சொல்றேன், புழக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பிடிக்கிறீங்க? நீங்க எந்த போதை வஸ்துகளை பிடிச்சிருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், பீடாக்கட்டில் போயிட்டு குட்காவை பிடிச்சிருக்கீங்க, பான்பராக பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து போதை வசூல் வருதா? நான் சொல்கிறேன் செபட்ராங்க, அந்த மாத்திரைகள், அப்புறம் வந்து பவுடரு, இன்ஜெக்ஷனு, இதுதான் அதிநவீன போதை வஸ்து. புரியுதுங்களா? இது இருக்குன்னு சொல்றீங்க, அதற்கான ஆதாரம் இருந்தா நீங்க நீதிமன்றத்தை நாடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. நான் சொல்றேன், ஆதாரத்தை தேடி ஒரு இப்போ கல்குவாரி போனது என்ன, அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணது தானே ஒரு செய்தியாளர் போயிருக்கான். இப்போ அண்ணனே என்ன சொல்றாரு, உனக்கே அந்த வேலைன்றாரு, சொல்றதா இல்லையா? எதிர்கட்சி சதின்றாருல்ல. அப்போ துணிஞ்சு உயிரை கொடுத்து துணிஞ்சு இது போன்ற போதை வஸ்துகள் விற்பனை பண்ணக்கூடிய நபர்களையும் அல்ல போதை வஸ்துகள் விநியோகம் பண்ணக்கூடிய நபர்களை யார் துணிஞ்சு காவல்துறையில் காட்டி கொடுப்பான்? காட்டி கொடுத்தானா அவன் காலி. ஏற்கனவே இதே திமுக ஆட்சியில் வந்து வாணியம்பாடியில் வந்து ஒருத்தர் இப்படி தான் வந்து கஞ்சா உட்பட போதை வஸ்துகள் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் காட்டி கொடுத்தான்ற காரணத்துக்கு அவன் படுபயங்கரமாக கொல்லப்பட்டாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இன்றைக்கி கூட வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து 10-15 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம ஏரியாவில் கஞ்சா விற்கக்கூடாது, பவுடர் விற்கக்கூடாது, மாத்திரை விற்கக்கூடாது, இளைஞர்களை விழிப்புணர்வோடு செயல்படுத்தணும்னு ஒரு 10 பேர் ஒரு சமூக சிந்தனையோடு செயல்பட்டாங்கன்னா அவங்கள காவல்துறை கூப்பிட்டு என்ன சொல்லுது, என்ன தம்பி காலேஜ் முடிச்சிட்டேன்? ஆமாங்க ஐயா காலேஜ் முடிச்சிட்டேன். சரி,
பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? இல்லையா? பாஸ்போர்ட் எடுக்கணும், கவர்மெண்ட் வேலை, இதெல்லாம் அப்புறமா காணாமல் போடும், தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடாதீங்க. என்ன சொல்லுது? தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடாத அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்புது. அப்போ ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி சில இளைஞர்கள் முன் வந்தால் கூட காவல்துறை தட்டி கொடுத்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணுமா, அல்லது அதே காவல்துறை அவங்களை கூப்பிட்டு வச்சு எச்சரித்து அனுப்பணுமா? எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் திராவிட மாடல் சமூக நீதி அரசினுடைய செயல்பாடு. இளைஞர்களை கெடுக்கிறதே இந்த அரசு தான் சொல்றீங்களா? இளைஞர்களை கெடுக்கிறதே இந்த அரசு தான் சொல்றீங்களா? இளைஞர்களை கெடுக்கிறது திமுக அரசுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அது முழுக்க அபாண்டம் அது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாடு யாருக்கிட்ட, தலைவர் யாரு? முதல்வர் தான். அப்போ முதல்வர் கடுமையை காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்க, இங்கே எழும்பூர் பகுதிக்கு உட்பட்ட ஒரு வட்டச் செயலாளர் பிரபாகரன் என்ற ஒரு வட்டச் செயலாளர், ஒரு சோசியல் மீடியாலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ. அவன் அதாவது பிரபாகரன் வந்த கார் கூட இல்லை, அவருடைய நண்பர் யாரோ வந்த காரான், பின்னாடி தள்ளி விட்டாங்க, அடிபட்டதுன்றாங்க. அடிப்படலாம் அது வேறு விஷயம். சரி, இப்போ நம்மளோட கார் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை பைக்கில் போகிறோம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம உடனே போலீஸை கூப்பிட்டு விட்டுடணும், நம்ம பேச முடியக்கூடாது, இருக்கா இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இவர் வட்டச் செயலாளர் பிரபாகரன் என்னென்ன பேசுகிற வாய் கூசாத வார்த்தையில் அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாரையும் இழுக்கிறார். சோசியல் மீடியாவில் பயங்கர, ஏய் யார் நினச்சி நீ யாருக்கிட்ட அவன் அந்த பையன் பாருங்க, அப்பாவி தனமா நான் 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், 100 வரட்டும் உங்களெல்லாம் பார்த்துக்குவாங்கன்றான். ஏன்னா அவனுக்கு யாருன்னு தெரியல. இவர் உடனே சொல்கிறார், ஏய் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடு. என்ன சொல்கிறப்பல, ஏய் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றா. அப்போ எவ்வளோ ஆணவம்! நீ யாரா? நீ ஒரு சாதாரணமான ஒரு வட்டச் செயலாளர். அமைச்சர்களையும் இல்லை, நானே சொல்கிறேன், அமைச்சர்களையும் எம்எல்ஏல கையில் வச்சுட்டு பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த ஆணவம் தானே உனக்கு இப்படி பேச சொல்லிட்டு பொது வெளியில் அந்த வீடியோ வெளிவந்ததா இல்லையா? தமிழக திமுக தலைமை அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்து? இதுவரையிலும் இல்லை, இப்போ இனி எடுக்க போகிறது இல்லை. வீடியோ வந்ததுக்கே எடுக்கலன்னு சொன்னால் வீடியோ வராமல் எத்தனை நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது திமுகவுக்கு கைவந்த கலை. ரெண்டாவது, நான் ஏற்கனவே பல முறை பல தடவை சொல்கிறது என்னன்னு சொன்னால், குட்டி பகுதியுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே இருக்குது, முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குட்டி பகுதிகள் இருக்காங்க. அதாவது மாவட்ட செயலாளர் தான் குட்டி பகுதின்றது, புரியுதுங்களா? மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை. இப்போ வடசென்னை எடுத்துங்க, சேகர்பாபு மீறி யாராவது ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? அவரும் என்ன சொல்றாருன்னா, வட சென்னையா இது அப்படின்னு வியந்து பாக்குற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? சேகர்பாபு அவர்கள் ஒரு காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு தான், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. முதல்வர் கூட தான் சொல்றாரு, திமுக ஆட்சியில் நாங்கள் வானத்தை வில்லாக்கணும், மணலை கயிறா திரிச்சோம் எல்லாம் சொல்கிறாரு தான், சொல்கிறது தான் செய்கிறாரு. அதனால் நம்ம முதல்வர் சொல்கிறாருன்னு கேட்டு போக முடியும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அண்ணனே என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சி மாரி தமிழ்நாட்டில் வேறு எந்த ஆட்சியுமே இல்லைன்னு சொல்லுவார். அப்படி தானே? உண்மையை தானங்க பாருங்க சார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் நாடு எந்த நாடு இருக்குது? உலகம் இன்னைக்கு துபாய் ரொம்ப கட்டுப்பாட்டான நாடு. அண்ணன் சொல்றது கரெக்ட். குற்றம் இல்லாத நாடு எந்த நாடு? எல்லா நாட்டிலும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு கூட கிள்ளி கெரிஞ்சலி பெருச விஷயம். அப்ப நாங்க எதிர்கட்சியா இருந்தோம் பேசணும், இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது சோத்தை தின்னுவாங்க. ஆளுங்கட்சி ஆனாங்கன்னா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் எந்த கேஸில் நாங்கள் எஃப்ஐஆர் போடலை. இப்போ அந்த பையனை கோரியில் அடித்ததில் அவன் பேரில் எஃப்ஐஆர் எத்தனை பேருக்கு போடும்? 9 பேருக்கு மேலே என்னமோ போடுறது விஷயம் கிடையாது, நடக்காம தடுக்கிறது தான். தடுக்க இயலாது. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பட்ட பகலில் கற்பழித்த விஷயத்திலேயே நீங்கள் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தீங்க இல்லையா? அதாவது இதுவரையிலும் தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரே வருடத்தில் வழக்கு நடத்தி முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்த வரலாறுலாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த விசாரணை அந்த விசாரணை விரிவுபடுத்தி யார் அந்த சார் கண்டுபிடிக்காம நீங்க எப்படி அந்த வழக்கை முடிச்சுகின்ற கதையெல்லாம் இருக்கு. அடுத்த ஆட்சி வரும், அதெல்லாம் நோண்டுவாங்க. ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும் நிச்சயம். அப்ப நோண்டும் போதுதான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தமா யார் யார் இன்னும் குற்றவாளிகின்றது அம்பலமாகும். ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு அரசு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, அவர்கிட்ட இருந்த ஃபோனை நாங்கள் பறிமுதல் பண்ணோம், அந்த ஃபோனில் ஏர்டெல் சிம் கார்டுனுடைய
தலைமை அதிகாரிகள் வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்னாங்க. அந்த ஃபோனில் இருந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து வந்து சாட்சிகள் சொன்னாங்க நீதிமன்றத்தில். நான் கேட்குறேன், அவன் ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தானா? 4 ஃபோன் வச்சுருந்தா, 2 ஃபோன் வச்சுருந்தா? இனி சர்வசாதாரணமாக ஒரு சமூக செயல்பாட்டை 2 ஃபோனு வச்சுருக்காங்க இல்லையா? அப்போது எப்படியெல்லாம், அதுவும் ஏர்போர்ட் மூடில், ஏரோப்ளைன் மூடில் இருந்தது ஃபோனு. இதெல்லாம் எப்படின்னா அந்த குற்றவாளிக்கு ஆதரவான ஒரு செட்டிங் தான் பண்ணாங்க. அதே நேரத்தில் தங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எந்த கெட்ட பேரும் வராமல், ஏன்னா அந்த பெண்ணு சொல்லிட்டால கற்பாய் செய்தவன் தான், அவனை காப்பாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அவனை காப்பாற்ற முடியாது. பட் அந்த பெண்ணை தான் அனுபவிச்சுட்டு பிறரையும் அனுபவிக்க இது பண்ண பாரு, அதை முடிக்கணுன்றது தான் இந்த காவல்துறை அவசரமாக அந்த வழக்கை நடத்தி முடித்தாங்க. பொய்யா பேசுறாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த திரு தடா ரஹீம் அவர்கள் பேசுகின்ற பொய்க்கு நான் என்ன பதில் உரைப்பது? தவறு, முற்றிலும் தவறு. தவறு, அவர் சொல்றது கரெக்ட் தான், தவறு தான், தவறு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அப்படிதான். நீங்க பேசுறது எல்லாம் முற்றிலும் தவறா பேசுறீங்க, தவறா பதிவு பண்றீங்க. எப்படி இருக்கியா நீயே சொல்றா, நான் சொல்றது நீ பத்திரிகையில வெளியான செய்திகள். ஏமா, அண்ணாமலை இருக்காருல்ல, அப்போதைய அண்ணாமலை, அவர் என்ன சொன்னாரு? ஏன் அண்ணாமலை கதையை எல்லாம் நான் வந்து ரெக்கார்டு வாட்ச். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை கதை சொல்லி நீங்க தப்பிக்காதீங்கன்ற. நான் கேட்ட கேள்வி ஒரு பக்கம் பாஜக மீதும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த சாரி யாருங்கிறதுக்கு எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்குன்னு சொன்னார்ல. வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துச்சு இல்ல, ஏன் நீங்க நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைக்கல? இதெல்லாம் நம்ம எல்லாம் போக முடியாதுமா. உனக்கே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புகார் சொல்ல முடியும். நீங்க சொல்ல இப்போ அந்த என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம போய் கோர்ட்ல நின்றாமா இந்த பெண்ணை இப்படி கற்பழிச்சா, இன்னும் சில பேர் கற்பழிக்கிறதுக்காக திட்டம் போட்டான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கன்ஃபெஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கன்ஃபெஷன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. கவர்மெண்ட் மூடி இருந்தாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ நம்மளா வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் என்ட்ராயி நான் தான் பார்த்தேன், இது உண்மை, இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு ஃபோன் வச்சிருந்தாரு, அந்த ஃபோனில் இன்னார்கிட்ட பேசினாருன்னு நான் சொன்ன நீதிமன்றம் ஏற்றுக்குமா? நீ போ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் புகாராக கொடு, புகார் பதிவு பண்ணி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு கொடு, வாக்குமூலம் கொடு. அதன் பிறகு வாக்குமூலத்தை அவங்க பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நீ நீதிமன்றத்துக்கு வாங்கணும். அப்போ நான் போய் புகார் கொடுத்து வாக்குமூலம் கொடுத்தேன்னா அது நீதிமன்றம் வரையும் வருமா? இப்போ அண்ணா பல்கலைக்கழக பெண் விஷயத்தில் எத்தனை பேர் அப்படி முன் வந்து செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரே ஒருத்தன் அந்த வாட்ஸ்அப்புல வந்து பதிவு பண்ண ஒரு செய்தியாளரே கைது பண்ணாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணி ஃபோனை பிடிங்க. அவன் திமுக காரன்றதுனால அவன் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணல. அதனால அவன் ஃபோனெல்லாம் பிடிங்கிருக்காங்க. பெரிய பிரச்சனை ஆனோம்னா அதை அப்படியே விட்டாங்களா இல்லையா? கவர்மெண்ட் உங்கள்து இருக்கும்போது யார் துணிஞ்சு வருவா? அடுத்த கேள்வி கேள்மா. சார், விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து? அவருக்கு அவங்க தான் ரோல் மாடலா? அவர் யாரை வேணாலும் ரோல் மாடலா வச்சு கருணாநிதியே ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு. பெருமைப்படுங்க. சொல்லிட்டேன். நாங்க பெருமைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒரு மசரும் இல்லை சார். அவர் யாரை வேணாலும் வச்சுக்கிறட்டும். அவர் வச்சுக்கிட்டா எங்களுக்கு என்ன? அவராச்சு அவருடையதாச்சு. எங்க தலைவரையும் வச்சுக்கிறட்டும், எங்க முதலமைச்சரையும் வச்சுக்கிறட்டும், வேற யாரையும் வச்சுக்கிற இஷ்டம்னா வச்சுக்கிறட்டும். அது அவருடைய தகுதிக்கு என்ன தேவையோ அதை செய்யறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை தலைவர்களும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் ரோல் மாடலாக தான் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் இருக்காங்க. அவங்க மட்டும் அல்ல. ஏன் இவர் அத்தாவோட இன்னைக்கு இவரை வந்து பிடிக்காதுன்னு சொல்றியா? பெரியாரை பிடிக்கும் அவருக்கும். ஆகையினால இது அல்ல. அண்ணா பெரியார் எல்லாம் முன்னோடிகள். அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு தேசத்துக்கு ஏதோ அவங்களால இயன்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிறாரு. ஆனால் அது மாதிரி எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி இவர் செஞ்சுட்டு வந்திருக்கணும். எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அவர் சம்பாதிச்ச சொத்து முழுமையும் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுத்தாரு. வீட்டுக்கு போனால்
எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு திருப்தியா சாப்பிட்ட பின்னாடி போவாரு. சில நேரங்களில் அவரே பழுமாறுவாரு. நான் பார்த்திருக்கேன், நானும் உட்கார்ந்து அந்த டேபிள்ல சாப்பிட்டிருக்கேன். இப்போ கூட கருணாநிதி அவர்களை வந்து கம்பேர் பண்ணாம எம்ஜிஆர் அவர்களை தான் கம்பேர் பண்ணிருக்கீங்க. கலைஞர் வந்து இங்க பாரு 24 மணி நேரமும் இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் சிந்திச்சுட்டு இருந்தவர். அழிக்கலாம் அப்படின்னு எப்படி அழிக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம். அவருடைய பேர பிள்ளைங்களுக்கு அவர் வச்ச பேர் தெரியுமா? உதயநிதி, இன்ப நிதி, எல்லாம் நிதியிலே தான் கண்ணும் கருத்துமா இருந்தார் மனுஷன். அதனால தான் வந்து நம்ம மறந்துடக்கூடாது, மறந்தும் கூட இந்த நிதியை பெறாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் பேர பிள்ளைகளுக்காக நிதின்னு வச்சார். கலாநிதி, அந்த நிதி, இந்த நிதி எல்லாம் பாருங்க அப்படிதான் வரும் பாருங்க, நிதி தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. நாங்க எதுவும் ஆசைப்படலையே. நீங்க இல்ல, அந்த முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் நான் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. அவரு சார் தான் அப்படியே மரத்துக்கு அடியில் மேலே இருக்கட்டும் தேன் கூடு எப்படா சொட்டுன்னு நாக்க நீட்டிட்டு உட்கார சொல்லு போய் பார்ப்போம் 26க்கு அப்புறம். சார், இப்போ இவர் ரோல் மாடலா எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வந்து அதிமுக வரும்னு அவங்க எதிர்பார்த்து வராததுனாலயா என்ன வந்து விஜய்க்கு என்னன்னா ஒரு அதிருப்தி இப்போ சமீபமாக அதிகமாகிடுச்சு. அவன் சொல்லிட்டு வந்தோம் தெரியுமா, தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே, மற்றதெல்லாம் வந்து களத்தில் இல்லை அப்படின்னா. இப்போ என்னாச்சுன்னா அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலமாயிடுச்சு. பிஜேபி சேரும்போது கூட பலம் இல்லை. ஏன்னா பிஜேபி சேர்ந்தால் எக்ஸஸாக ஓட்டு வரப்போகிறது இல்லை, அது பிஜேபிக்கு வர ஓட்டு தான்ன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ டிடிவி தினகரன் இணைஞ்ச ஒன்று என்னாச்சுன்னா, அந்த டிடிவி தினகரன் வாங்கின வாக்குகளும் ஏடிஎம்கே வாங்கின வாக்குகளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 தொகுதிகள் வந்து திமுக வென்றதுக்கு காரணமாக தான். சொற்ப ஓட்டுகள் தான் வாங்கியிருப்பார். இதான முக்கியமான ஓட்டு 3000, 4000, 8000 வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா. அந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போச்சுன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ அதிமுக வாக்கு வங்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து டிவிகேக்கு ஒரு விதமான அலர்ஜி. அதனால தான் இப்போ வந்து இத்தனை நாளாக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாமல் திமுக என்னுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த முறை வந்து அதிமுக ஊழல் கட்சின்றாரு. அப்போ அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னால், திமுக கொள்கை எதிரின்னு சொன்னால், அரசியல் எதிரின்னு சொன்னால், அந்த திமுகவினுடைய ஸ்தாபகரில் ஒருவரான கருணாநிதி உங்களுக்கு எப்படி ரோல் மாடல் ஆவார்? அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த கட்சியை நிறுவிய எம்ஜிஆரும் அதன் பிறகு வந்த ஜெயலலிதாவும் எப்படி உங்களுக்கு ரோல் மாடல் ஆவாங்க? அப்போது இது முழுக்க முழுக்க காமெடி பீஸு. ஏதோ வளர்றாங்க. கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டிய நபர்கள்லாம் வந்து ஏதோ ஊடகத்தில் அதுவும் அவர் ஊடகத்தில் பேசலை, ஊடகவியலாளர்கிட்ட பேசினாங்கன்னா உலகத்திலே பேசப்பட்டதா சொல்லக்கூடிய இது உண்மையாக பொய்யான்றது தெரியல, அது வேறு விஷயம். நானும் சொல்கிறேன், உலகத்தில் இப்படி ஒரு இதுவே நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா. ஒன்றும் ஊடகத்தில் உட்காந்து பேசணும். அப்போ பேசினா இது சரி தவறுன்னு நம்ம விவாதம் பண்ணலாம். அந்த ஊடகவியலாளர் அவர்கிட்ட எதையும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு வெளியே வந்துட்டு வளர்றானுங்கன்னும் போது அதெல்லாம் நம்ம டெபேட்டாக எடுக்கிறது தப்பு. இதெல்லாம் வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்ப வேண்டிய இதுதான். இது எப்போவோ கீழ்ப்பாக்கத்துக்கு போயிட்டு இருப்பான் விஜய். அதை காப்பாற்றி கை கொடுத்து தூக்குறது திமுக தான். ஏன்னா துப்பாக்கி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது 2012 நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அந்த படத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் போகிறோம். அப்போ ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுச்சு, ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு விஜயும் அவங்க அப்பாவும் போகிறாங்க, அனுமதிக்கல, வெளியே போகடான்னு துரத்தி விட்டுச்சு. அந்த நேரத்தில் திமுக எப்பவுமே இருக்கு இல்லையா, அண்ணா திமுக என்ன செஞ்சாலும் உடனே கைது கொடுத்துக்குவாங்க. அன்னைக்கு காப்பாற்றுனது இவங்க தான். அப்போ கடைசியாக தான் வெளியில் போகிற ஓனனை எடுத்துகிட்டு கொத்து குறையுதுன்ற கதை தான் இவங்களுக்கு. அன்றைக்கே வந்து திமுக சைலண்ட் மூடில் இருந்திருந்தா விஜய் அன்றைக்கே காலி பண்ணிட்டு இருக்கோம் ஜெயலலிதா. இப்போ திமுக தான் ஒவ்வொரு தடவையும் விஜயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே ரிகார்டு தான் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வந்து நிற்குது. ஏன்னு சொன்னால் விஜய் எடுக்க போகிறது திமுகவுடைய சிறுபான்மை கிறிஸ்தவ வாக்குகள். அது 100% உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனா எங்களுடைய ஓட்டாளர்கள் எங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு திமுக பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படிதான் பேசணும். இல்லை விஜய்க்கு போயிடுவாங்கன்னு சொல்லி பேச முடியாது இல்லையா. சார், நீங்க சொல்லுங்க சார், அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவாங்களா? அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவாங்களா? தமிழக வெற்றி கழகம் என்ன இருக்குது அங்க? அவங்க என்ன எந்த தேர்தல் நின்றாங்க? எத்தனை எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காங்க? சூட்சகமா கேள்வி கேட்குது. என்ன அதான் சொல்றேன்.
தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக அதானே என்ன அர்த்தம்? இதுல போட்டியில திமுக இல்ல, அதிமுகவும் டிவிகே தானே சொல்லி சூட்சமா கேக்குறாங்க. அதுக்கு பதில் ஏன்னா இப்ப நரேட்டிவ் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. அட நீ வேற அதாவது இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி தாவேக்கான்னு அந்த ஆளு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தான் வரும்போதே சொன்னான். எவன் போய் இப்போ கூட்டணிக்கு போயிட்டான்? யார் போனா சொல்லு? யாராவது கூட்டணி இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இந்த நாட்கள்ல வந்து யார் வேணாலும் எவன் பொண்டாட்டி வேணாலும் எவனோட வேணாலும் போகலாம். புரியுதா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுக்கோ. அதுக்கு முழங்காலுக்கு ஆமாங்க. என்ன ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னா அவன் எல்லாம் நிறைய வீடியோல பேசிருக்கீங்க. தேர்தல் கூட்டணி வந்து இறுதி நாட்கள்ல தான் முடிவாகும். தேர்தல் அறிவிச்சு அவங்களுக்கு சீட்டு சேரி முடிகிற வழியும் நம்ப முடியாது. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அதுக்குரிய ஏதாவது எடுப்பு இருக்கணும் இல்ல, அதை பத்தி ஏதாவது யாராவது பேசணும் இல்ல, யாராவது மதிக்கணும் இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கா, வெளியே போயிச்சா சார்? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல இயலாது சார். எங்கள்கிட்ட சீட்டு சேரிங் வரும்போது தான் சார் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படும். எங்களுக்கு மட்டும் இல்லை சார், யாராக இருந்தாலும் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். டைப் பண்ணி உங்களுக்கு இத்தனை சீட்டு எங்களுடைய தலைமை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி லெட்டர் பேடில் டைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி எங்களுக்கு ஒரு காப்பி நாங்கள் கைமாற்றிக்குவோம். அப்போ தான் உறுதி. அது வரலையும் யாரையும் உறுதி பண்ண முடியாது. பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டுறவரையும் அது பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது. தாலி கட்டினா தான் பொண்டாட்டி. அது மாதிரி தான் இது. அது பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது இல்ல, அது வந்து லிவிங் டுகெதர் தானே சார். அது பொண்டாட்டின்னு சொன்னா அது வந்து வேற. திருமணம் செஞ்சுக்கிட்டா அது பேர் ஒய்ஃபு. திருமணம் செய்யாது போனாக்கா அது வந்து வப்பாட்டியில கூட வராது. அது எதுல வரும்? லிவிங் டுகெதர்ல வரும். இந்த வயசுல இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சு? இதெல்லாம் இஷ்டம்னா வாழலாம், இஷ்டம் இல்லைன்னா போகணும். இந்த வயசுல இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு? வயசு என்ன சார்? இதுக்கு வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வயசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன போய் லிவிங் டுகெதர்ல இருந்துகிட்டு இருக்கேனா? என்ன போய் பார்த்து இப்படி பேசுறீங்க? நான் கழியிற போது பேசாதீங்க சார். பிப்ரவரி 2வது வாரத்துல வந்து விஜய் அவர்கள் வேலூர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக உறுதி பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. எதுக்காக வேலூர் சூஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேலூர் பகுதியில பிரச்சாரம் சொல்லாதீங்க. வேலூர் பகுதிக்கு போய் ஒரு ட்ரையல் ஸ்டண்ட் அடிக்க போறாருன்னு சொல்லுவேன். அவர் என்னைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு? ஹலோ பிளைங் கிஸ். அப்புறம் திமுக தீய சக்தி, அப்புறம் பாஜகவை லைட்டாக அப்படி. அதுக்கப்புறம் வந்து நம்ம யார் தெரியுமா? ஊழல் செய்யாத கட்சி. ஊழல் செய்யாத நீ இன்னும் ஆட்சிக்கே வரல. இல்லை, நீ ஆட்சிக்கே வரல. ஊழல் பண்ணியே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வராதான். இப்போ இது அதிமுக சொல்லிச்சுன்னா நம்ம கேள்வி எழுப்பலாம். ஏன்னா ஏற்கனவே ஆண்டு இருக்கு. திமுக சொன்னால் ஆண்டுட்டு இருக்கு. நீ வந்து இன்னும் களத்திலே இறங்கலை. உன்னுடைய ஓட்டு சதவீதமே என்னன்னு தெரியல. அது நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு எப்படி நம்புறது? புரியுதுங்களா? அப்போது என்னை பொறுத்தவரையிலையும் விஜய்க்கு வந்து விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இவங்க நினைக்கிற மாதிரி அந்த கூட்டணி சாதாரணமாக இருக்காது. ஆனால் விஜய் தனியாக நின்னா 8 நாம் தமிழ் கட்சியோட 1% 2% குறைவாக தான் வாங்குவாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய எல்லாம் வாங்க முடியாது. 1% 2% குறைவுனா அப்போ நாம் தமிழ் கட்சி 8லேருந்து 10% வாங்கும் இந்த தடவை அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், நாம் தமிழ் கட்சிக்கு இந்த வாட்டி இன்க்ரீஸ் தான். அவன் 10%. அதாவது சட்டமன்றத்துல வந்து இந்த தடையும் நாம் தமிழர் கட்சி நீங்க நாம் தமிழ் கட்சி எல்லா ஊடகங்களும் நீங்க வந்து இது பண்றீங்க. ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா தரப்புலையும் செல்வாக்கு ஏறிக்கிட்டே இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு. அது வந்து இந்த தேர்தலில் நிச்சயம் தெரியும், அம்பலமாகும். புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து நாம் தமிழ் கட்சியை ஒழிக்கிறதுக்கு வந்து பல விதத்துலேயும் ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த மனுஷன் வந்து அடி முட்டி மோதிட்டு வராரு, அது வேற விஷயம். ஃபேக்டே சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? நாம் தமிழ் கட்சியை நீங்கள் விஜய் கட்சியோட ஒப்பிடாதீங்க. விஜய் கட்சியில் ஒரு கொள்கையில் கோட்பாடு இல்லை. ஒரு இப்போ மாநிலத்தை சேர்ந்து அகில இந்திய அளவுக்கு ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு செய்தி எதுக்கு வருவாங்க? ஒரு ப்ரெஸ் மீட்டு, நம்ம கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க, அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம். ஆனால் நம்மகிட்ட ஜெயலலிதாவே வந்து பார்த்தீங்கன்னா NDTVக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? கொடுத்துருக்காங்க.
மோடி கூட வந்து இது 2002 குஜராத் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்துக்கு பிறகு கூட வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஒரு கான்ட்ரவர்ஸான நேரத்தில். அதையும் கூட நீ வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வீம்பு பண்ணுறன்னு சொன்ன, அப்போ நீ ஊடகத்துக்கு முன்னாடியே வராதவன் நீ எப்படி மக்கள் முன்னாடி வருவேன்ற, மக்கள் எப்படி உன்னை நம்ப முடியுன்ற. நான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கும் வந்து அது என்ன கரை அவங்க இருக்கிற இடம் நீ பாட்டுக்கு பனை ஊரில் வந்து படுத்து தூங்குன்னா அப்புறம் நீ ஒரு திட்டம் போட்டு யாரோ இயங்குவாங்க, யாரோ செயல்பட்டுருப்பாங்க, யார்கிட்ட போய் மக்கள் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கா இல்லையா? அவர் திருத்திக்கணும், மக்களாக வரணும். இப்போ கூட்டணின்றீங்க, கூட்டணி சம்பந்தமாக கூட விஜய் இறங்கி பேசுறது இல்லை யார்கிட்டையும். அவ்வளோ என்னடா நீ அப்பா டக்கறா, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கூட்டணி கட்சின்னு சொன்னால் இறங்கணும், 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களை விட்டு பேச வைக்கணும். அதன் பிறகு வந்து அங்கே போய் ஃபோனை போட்டு இந்தாங்க அண்ணன் பேசணும்னு சொல்கிறாருன்னா பேசணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, நம்மகிட்ட பேசணும்னு ஆர்வப்படுறாரு, நம்ம பேசுவோம். அப்போ பேசும்போது கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்படியே உட்காந்துருப்பேன், நீங்களா வாங்க அப்படின்னு சொன்னால் யார் வருவா? 5 பைசா கட்சி கூட உங்கள்கிட்ட போகாது. அதனால தான் யாருமே போகலை. அதனால இவங்க வந்து வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, இவர் எங்கே சீன் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. கூட்டம் கூடும், ரசிகர்கள், அந்த சினிமா மோகம், அதுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்தலில் வந்து முடிவு பண்ணாதீங்க. இது சினிமா துறையில் யார் இருந்தாலும் கூட்டம் கூடும். அவர் என்னங்க பண்ணுவார்? இப்போதான் போய் கட்சியில் சேர்ந்திருக்காரு, அந்த கட்சியில் ஒரு முக்கிய இடம் பெறணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பல்ட்டி அடிக்கிறது தான் செய்வார். அதை விட்டுட்டு தாவேக்கா சரியில்லைன்னு சொல்லுவார் அவர். இப்போ நான் தாவேக்காவில் போய் இணைஞ்சிட்டேன்னா இன்ன வரையும் நான் திட்டுவேன். நாளைக்கு நான் சேர்ந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? தாவேக்கா மாரி ஒரு சிறந்த கட்சி இல்லை, தாவேக்கா தலைவர் விஜய் மாரி ஒரு சிறந்தவர் இல்லைன்னு தான் பேச முடியாது. பேசினா தான் நான் அங்கே இருக்க முடியும், இருக்கா இல்லைங்களா? இப்போ அதை தான் செங்கோட்டையும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால செங்கோட்டையும் பண்ணுறாரு, நாஞ்சில் சம்பத் பண்ணுறாரு, ஆதவார்ஜினா பண்ணுறாப்புல, நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. சார், இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அவர் உண்மையை தானே சொல்கிறாரு. வேலூர் எதுக்கு சூஸ் பண்ணாருன்னா அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டேன்னா, வேலூரில் என்ன இருக்குது? வேலூர் சிப்பாய் கலவரம் நடந்தது 1815 சிப்பாய் கலவரம் முத விடுதலைக்காக போராட்டம் பண்ணது அங்கே தான், சரியா? அதைத்தான் தலைநகராக வச்சு விஜயநகர சாம்ராஜ்யம் கிருஷ்ணதேவராயர் அதை தலைநகராக வச்சு ஆண்டுகிட்டு இருந்தார். ஆகையினால அவர் எதுக்காக போகிறாரு, என்னத்துக்காக போகிறாரு? ஒரு காலம் அவருக்கு வேண்டியவங்க யாராவது கூட இருக்கலாம், வேண்டியவங்க இருக்கலாம் இல்லையா? அதுக்காக கூட போகலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.